சிலப்பதிகாரம் செவிமடுக்கக்கூடிய என் இனிய தமிழ் செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு இன்றியமையாத ஒரு காதையில, மிகச்சிறந்த ஒரு இலக்கிய மனம் கமழ்கின்ற ஒரு காதையில நாம நிற்கிறோம். இப்போது நீங்கள் இதற்கு முன்பு படித்த மாதவியினுடைய ஒரு கடிதத்தை நினைவு கூறுதல் வேண்டும். வசந்த மாலையிடம் ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்பினாள் மாதவி. மாலையிலே கோவலன் பிரிந்து போய்விட்டான், போய் அவனை அழைத்து வா என்று சொல்லி ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறாள். அந்த கடிதம் இருக்க, அதுல நாம முந்தைய பார்த்தோம். அது தாழை மடலெடுத்து பித்திகை அரும்பெடுத்து அது செம்பஞ்சு குழம்பு தோய்த்து அதுல எழுதப்பட்ட கடிதம். அது என்ன சொல்லுகிறது? அந்த கடிதம் இளவேனில் பருவமாக இருக்கிறது, தென்றல் காற்று வீசுகிறது, நிலவு நிற்கிறது. இந்த நிலையில் நீ என்னோடு பிரிந்து இருக்கலாமா? நீ உடனே என் சேருக என்று சொல்லுகின்ற ஒரு கடிதம். அதுல சுத்திலும் மலர்களை தொடுத்து ஒரு சரமா தொடுத்து அந்த கடிதத்துக்கு ஒரு அழகு செய்து அந்த கடிதத்தை அவன் வாங்கவே இல்லை. அதுதான் முதல் கடிதம். இது சிலப்பதிகாரம் 2 கடிதங்களை உடையது. அங்கு வேணிற்காதையில இந்த கடிதத்தை பார்த்தோம். இப்ப திரும்ப இங்க புறஞ்சேரி இருத்த காதையில 2வது கடிதத்தை பார்க்க போறோம். அந்த வகையில இந்த காதை மிக மிக இன்றியமையாதது. இந்த கடிதம் என்பது இலக்கியங்கள்ல ஆங்காங்கு வருகின்ற மடல், எழுதுகின்ற மடல் என்பது மிக இன்றியமையாதது. அது சிந்தாமணியில வரும், சிலப்பதிகாரத்துல வரும், சாகுந்தலத்துல, வடமொழியில சாகுந்தலத்துல வரும், பெருங்கதையில வரும். இப்படி பல இடங்கள்ல அதுல வரக்கூடிய பாத்திரங்கள் கதை கடிதம் எழுதுவதாக வருவது உண்டு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் இன்றியமையாதது. ஆனால் எந்த கடிதமும் சிலப்பதிகாரத்தில் வருகின்ற 2 கடிதங்களுக்கு இணையாகவே மாட்டார். அதுதான் ரொம்ப சிறந்த இலக்கிய சுவையுடைய ஒரு பகுதி. நீங்க அந்த முதலிலே எழுதிய அந்த மடல் என்று சொல்ல வேண்டும். முதலிலே எழுதிய அந்த மடலை நினைத்து பாருங்கள். அது கலை மனம் கமழ்கின்ற மடல் ஒன்று. 2வது, மாதவி உரிமை தோன்ற சொல்லுகிறான், போய் அழைச்சிட்டா இந்த ஆளை அப்படின்னு கட்டளை இடுகின்ற அந்த போக்கில் இருக்கக்கூடிய 2 பண்புகளை நீங்க பார்க்கணும். ஒன்று, கலைமணம் கமழ்கின்ற ஒரு மடல். 2வது, உரிமை தோன்ற எழுதப்பெற்ற ஒரு மடல். இந்த 2 பண்புகளும் அந்த மடலுக்கு உண்டு. இங்க நேர் மாறாக இங்க பார்க்க போறோம். இப்ப பெண்ணணி கோலம் பெயர்ந்த பிற்பாடு சாலினி என்ற வேட்டுவ மகள். சாலினி நல்ல தமிழ் பெயர். சால் என்றால் நிறைதல் என்று பொருள். சால்பு என்பது பண்பு பெயர். சால்புன்னு என்ன? இதுக்கெல்லாம் விளக்கம் இலக்கியம் கொண்டு சொல்லணும். நாம நினைத்ததெல்லாம் சொல்லிடக்கூடாது. அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை என்று 5 சால்பு ஊன்றிய தூண்னர். திருவள்ளுவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஐயா, பண்பாடுன்னு ஒரு கட்டணம் இருக்கு, அதுக்கு 5 தூண் இருக்கு. அது என்ன 5 தூணு? அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை. இந்த 5 தூண். இந்த 5 தூண் ஊன்றிய சால்பு. இந்த 5 சால்பு நிறைந்த பண்பு. இந்த 5 பண்பு இல்லாட்டி பண்பாடே இல்லை. என்னென்ன? அன்பு, அடிப்படை அன்புதான். அன்பு. அன்புங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு சுவையான ஒரு மரத்தினுடைய காய். அதை நாம் சமைத்து உண்ணலாம், சமைக்காமலும் உண்ணலாம். ஆனால் அந்த காயை பறித்து கொண்டு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் என்று சொல்லி வச்சிருந்தா அது பழுத்துரும். அப்படி பழுத்த பிறகு அதற்கு பெயர் அன்பு இல்லை, அருள். அதனால அன்பு பழுத்தால் அருள். அதனால திருவள்ளுவர் என்ன சொன்னாரு? அருள் என்னும் அன்பின் குழவி. அன்பு என்ற தாய் பெற்றெடுத்த அருள் என்ற குழந்தை. திருக்குறள் எவ்வளவு இனிய ஒரு நூல் அது. இத இந்தியாவினுடைய நாட்டு நூலாக
தேசிய நூல்ங்கிறாங்க. நாட்டு நூலாக ஆக்க வேண்டும் என்ற முயற்சி எவ்வளவு காலமா இருக்கு, யாரும் கேட்கல. பல காலம் கழித்துத்தான் நாமே திருக்குறளை பாடநூலாக கொண்டோம். அதனால திருக்குறள் இல்லாத விளக்கம் இல்லை, எல்லாவற்றுக்கும் விளக்கம் சொல்லுகிறோம். அப்படி சொல்லக்கூடிய நூல்ல பெண்ணணி கோலம் பெயர்ந்த பிற்பாடு சாலினிங்கிறதுக்காக சொன்னேன். சால்புடைய பெண், பண்பு நிறைந்த பெண். இந்த எளிய குடிமக்கள்கிட்ட எவ்வளவோ நற்பண்புகள்லாம் இருக்கும். யாராவது வழியில போறவங்களை பார்த்தா கூட என்ன ஒரு கலையா இருக்கிறீங்க, ஏதாவது கொஞ்சம் தாகத்து குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பது எளிய மக்களுடைய மரபாக இருக்கிறது. இந்த பண்பைத்தான் ஆற்றுப்படை நூல்கள்ல, சங்க இலக்கியத்துல வழிநெடுக விருந்தோம்புகின்ற பண்பாக, வழிநெடுக வரக்கூடியவர்களுக்கு நீரும் மோரும் உணவும் கொடுக்கக்கூடிய பண்பாக காட்டப்படுது. அதனால பெண்ணணி கோலம் பெயர்ந்த பிற்பாடு, அதாவது இறைவியாக கோலம் உற்றிருக்கக்கூடிய சாலினி, பெண்ணுக்குரிய தெய்வ பெண்ணாக இருக்கக்கூடிய கொற்றவையினுடைய கோலத்தை கொண்டிருந்த சாலினியை பார்த்து விட்டு பெயர்ந்த பிற்பாடு அதை விட்டு நகர்கிறார்கள். இந்த இடத்துல ஒன்று சொல்லுகிறேன், பல பேருக்கும் அத தெரியுமோ தெரியலையோ தெரியல. நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன், நீங்களே நினைத்து பாருங்கள். கண்ணன் ஆண்பால் உயர்தனை, முருகன் ஆண்பால் உயர்தனை, கொற்றவை பெண்பால் உயர்தனை அப்படின்னு சொல்லாமான்னா நினைச்சு பாருங்க. கண்ணன் ராமன் என்று மானிட வினை கொடுத்து விட்டால், மானிட பெயர் கொடுத்து விட்டால் உயர்தனை. கண்ணன் ராமன் எல்லாம் உயர்தனை. காளி வந்தாள், காளி பெண்பால் உயர்தனை. ஆனா தெய்வம் அப்படின்னு சொன்னா தெய்வம் வந்தான் தெய்வம் வந்தாள்னு சொல்றது இல்லை. அப்ப என்ன பொருள் என்றால் தெய்வம் அகிரிணை. அதாவது பிறப்பில மனித பிறப்பு மிக உயர்ந்தது, அதுதான் உயர்தனை. தெய்வம் கூட அகிரிணைன்னா நாம அதற்கு தெய்வம் என்பது இந்த இடத்துல அது உருவம் என்று பொருள், கடவுளின் வடிவம். இறை என்று சொன்னால் எல்லாவற்றும் உள்ளே தங்கி இருப்பது என்று பொருள். அதெல்லாம் இறைவன் சொன்னாதான் ஆண்பால் உயர்தனை, இறை என்று சொன்னா அது அகிரிணை. இறை கேட்டது, இறை கூறிற்று என்று வரும். அதனால உயர்தனை என்மனார் மக்கள் சுட்டே நார் பாருங்க தொல்காப்பியர். உயர்தனை என்பது மக்களுக்கே உரியது. அப்புறம் இது அவரு தொல்காப்பியர் சொன்னாரு, உயர்தனை என்மனார் மக்கள் சுட்டே, மக்களுக்கு தான் பொருந்தும். திருவள்ளுவர் சொன்னாரு, எல்லா மக்களுக்கும் இது பொருத்தம் இல்ல, உடம்பால மக்களாக இருப்பார்கள், உள்ளத்தால் மக்களாக இருக்க மாட்டார்கள், அவர்கள்லாம் அக்ரிணை தான். அதனால எவ்வளவு பார்த்து பாகுபாடு செய்து பார்த்திருக்கிறார்கள். இத்தகைய ஒரு பாகுபாடு, இந்த திணை பாகுபாடு, உயர்தனை என்றும் அகிரிணை என்றும் பிரிப்பது, அது பண்பு கொண்டு அதனை அளப்பது, இவையெல்லாம் தமிழ் இலக்கணத்திற்கும் இலக்கியத்திற்குமே உரிய செய்யும். பெண்ணணி கோலம் பெயர்ந்த பிற்பாடு, கோலம் அழகு, ஒப்பனை கோலம் செய்து ஒப்பனை செய்து, அந்த ஒப்பனை செய்து கொண்டிருந்த சாலினியை விட்டு பெயர்ந்த பிற்பாடு, பிற்பாடுன்னு பாருங்க, பிற்படல் என்பது தொழிற்பெயர், படுதல் என்றால் அது தொழிற்பெயருடைய விகுதி. அது படு என்பது துணை வினை, பிற்பாடு, பாடு என்பது தொழிற்பெயர், பாடு என்றால் துன்பம், பிற்பாடு பின்னர் என்று பொருள். பெயர்ந்த பிற்பாடு, பின்னர், இந்த பிற்பாடுங்கிறதுக்கு பின்னர் என்று பொருள். புண்ணிய முதல்வி திருந்தடி பொருந்தி, புண்ணிய முதல்வியாக விளங்குகின்ற கவுந்தியடிகளுடைய திருவடிகளை தொழுது, அப்ப கோவலன் சொல்றான், அம்மா நான் இந்த காலத்துல வெயில்ல நடந்துருவேன், நீங்க துறவி, நீங்களும் இவ்வாறெல்லாம் கடு நோன்பு உடையவர்கள், இந்த துன்பத்தையும் தாங்கி பழக்கப்பட்டவர்கள்,
ஆனா இந்த பெண் என் உடன் வரக்கூடிய என் மனைவி இருக்கிறாள, இவ கடுங்கதிர் வேலில் காரிகை பொறாள். கடுமையான இந்த கோடை காலத்தினுடைய வெப்பத்தை அவ தாங்க மாட்டாள். கடுங்கதிர் வேனில் இக்காரிகை பொறாள். அதனால இளவேனில் மாறி முதுவேனில் வந்து விட்டது. இப்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இளவேனில்ல வந்த கடிதம் வேற, இப்ப இது முதுவேனில் காலம் வந்து விட்டது. இப்போ வரப்போகிற கடிதம் வேற. அது இளவேனில் கடிதம், இது முதுவேனில் கடிதம். 2 வேனில் பருவங்கள் இருக்கின்றன நமக்கு. கடுங்கதிர் வேனில் காரிகை பொறாள் படிந்தில சீரடி. தமிழ் இலக்கணம் என்ன சிறப்பு பாருங்க. படிந்தில, படிந்திலதுன்னு சொல்லல, படிந்து இலதுன்னா ஒருமை, படிந்தில பன்மை. அந்த தூவை எடுத்துட்டா பன்மை ஆயிடும். படிந்தில சீரடி, படிந்தில சீரடி. இவளுடைய சிறிய சிறுமை, சீரடிங்கிறத எப்படி பிரிக்கணும்? சிறுமை அடின்னு பிரிக்கணும். அது மையற்று பண்பு பெயர். சிறுமை, சேய்மை, அண்மை, நுண்மை, பருமை, இவையெல்லாம் மையற்று பண்பு பெயர்கள்னு பெயர். அதுக்கு இந்த பண்பு பெயர்கள் மற்றவற்றோடு புணருகின்ற காலத்தில் இந்த மையீறு கெட்டு போய்விடும். சிறுமை அடி சீரடி என்று வரும். படிந்தில சீரடி பரல் வெங்கானத்து. பரல் என்பது கூரிய கற்கள், சிறு சிறு கற்கள் கூர்மையா கால தைக்கின்றன. பரல் வெங்கானத்து. இந்த வெம்புங்கிற சொல்ல 2 பொருள்ல கையாளுகிறது இலக்கியம். வெம்மை வேண்டல் என்பது தொல்காப்பியம். தொல்காப்பியத்தினுடைய வழக்கு அதனை பற்றி எடுத்து சொல்லுதெல்லாம் வர வர தேஞ்சு போச்சு. ஆனால் இப்ப சிலப்பதிகாரம் கேட்கிறவர்கள், தொல்காப்பியம் கேட்டவர்கள்லாம் அதை அப்படியே கொண்டு வரணும், வழக்கிற்கு கொண்டு வர வேண்டும். வெம்மை வேண்டல், வெம்மைன்னு விருப்பம் என்று பொருள். அதனால ஒரு பொருள் அது. இன்னொன்று வெம்மை என்றால் சூடு என்று பொருள், வெப்பம் என்று பொருள். அதனால இவ்வாறு வெம்மை வேண்டல் இந்த இடத்துல படிந்தல சீரடி பரல் வெங்கானத்து. வெம்மை உருகின்ற காணத்தின் கண்ணே கோள்வல் ஒளியமும். கோள் என்றால் கொள்ளுதல் என்று பொருள். கொள்ளுதல் என்பது தொழிற்பெயர். நடத்தல், ஆடுதல், பாடுதல், கேட்டல், மகிழ்தல் மாதிரி கொள்ளுதல் என்பது ஒரு தொழிற்பெயர். அது என்னாச்சு? முதல் எழுத்து நீண்டது அல்லது திரிந்தது. அதுக்கு பேர் என்னப்ப? முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். கோள்ங்கிறது முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர் என்று பொருள். முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர். கோள்வல் உளியமும். உளியம் என்றால் கரடி. அது புற்றை தோண்டி அதில் இருக்கக்கூடிய கரையானெல்லாம் உண்ணும். பெரிய எறும்பை எல்லாம் பிடித்து உண்ணும் கரடி. கோள்வல் உளியமும் கொள்ளுவதிலே வல்ல கரடியும் கோள்வல் உளியமும் கொடும்புற்று அகழா. அகழா என்ன தெரியுது அதுல இருந்து? அகழாதுன்னு சொல்லிடலாமா? சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? கோள்வல் உளியம் என்கிறது ஒன்றை சொல்லவில்லை அவர், கரடிகள் என்று போதும். அதனால அகழா. பன்மைக்கு பன்மை வரணும். பெரும்பாலும் எழுதக்கூடிய இடத்துல பெரும் பிழை வரக்கூடிய இடத்துல இந்த ஒருமை பன்மை மயக்கம்தான். அங்கு பல மாடுகள் மேய்கின்றதுன்னு எழுதுறான். மேய்கின்றது ஒருமை, மாடுகள்னு பன்மை. கல்விகுதி பன்மையை குறித்தது. மாடுகள் மேய்கின்றனன்னு எழுதணும். அதை 3 காலத்துக்கும் பொருத்தி பார்க்கணும். மாடுகள் மேய்வ எழுதுறாங்க, அது பன்மை. இந்த மாதிரியான இலக்கண நெறிப்பட்ட வழக்காறுகள் எல்லாம் இன்றைக்கு கல்வி உலகத்துல இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றன. அதை நினைச்சு பார்க்கணும். கொடும்புற்று அகழா. வாழ்வரி வேங்கையும். வாழ் என்பதற்கு ஒளி என்று பொருள். வாழ்வரி வேங்கையும் அது உடம்புல நல்ல பளிச்சுன்னு தெரியுது அந்த கோடு. வாழ்வரி வேங்கையும் மான்கணம் மரலா.
சென்ற வகுப்பிலே கூட சொன்ன கணம் என்றால் கூட்டம் என்று பொருள். அத கணம்னு சொல்லக்கூடாது. கணம் கணம் என்றால் கூட்டம் என்று பொருள். அதுல இருந்து வந்ததுதான் கூட்டத்திற்கு உரியவன்கிறதுனால்தான் கணவன் என்று பெயர். மான்கணம் மரலா, மான் கூட்டத்தை மரலுதல் என்றால் வேறுபடுதல், தாக்குதல். வேங்கையும் இந்த வெம்மையான கானகத்துல இப்ப வேட்டைக்கு போறதில்லை. மான்களை தேடி சென்று வேட்டையாடுதலும் இல்லை. அவ்வளவு கொடுமையான வெயில். மான்கணம் மரலா, அரவும் சூரும் இறைதேர் முதலையும். அரவு, இந்த பகுதியை நீங்க படிக்கக்கூடிய எல்லாரும் இந்த பகுதி இளங்கோவடிகளை நமக்கு ஒரு அடையாளம் காட்டுகிறது. என்ன அடையாளம் காட்டுகிறது? சங்கத்தமிழை நன்றாக படித்தவர் என்பதை இந்த பகுதி காட்டுகிறது. இதே வர்ணனை பெரும்பான்மை படையில இருக்கு. அங்கு நாட்டை பற்றி தொண்டைமான் இளந்தரையன் ஆண்ட நாட்டை பற்றி சொல்லுகிற போது அறவும் சூரும் இறைதேர் முதலே ஆகியவை எல்லாம் எந்த விதமான துன்பத்தை அவனுடைய நாட்டில் செய்ய மாட்டா, எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லுகிறது. காட்டுமாவும் ஒருகன் செய்யாது, காட்டில இருக்கிற விலங்கு கூட உங்களுக்கு துன்பம் செய்யாது. அதனால் அசை உடி அசை நசை உடி தங்கி சென்மோ இரவல சிறக்கனின் உள்ளம். அதனால எங்கெங்கெல்லாம் நீங்க தங்க வேண்டும் என்று கருதுகிறீர்களோ அங்கெல்லாம் தங்கி சொல்லுங்கள். அது எதற்காக சொல்றதுன்னு கேட்டா, அரசனை பாட வேண்டும் என்று தனியாக எடுத்துக்கொண்டு ஒரு பாட்டை பாட வேண்டியதில்லை. இது மாதிரி ஒரு காப்பியத்தின் உள்ளேயே ஒரு அரசனுடைய பெருமைகளை அங்கங்கு சொல்லணும். என்ன, இந்த அரசனுக்கு இவன் நன்றி, இந்த புலவன் நன்றி கடன் பட்டவன் மட்டுமல்ல, அந்த அரசனுடைய செங்கோன்மை நினைந்து இவ்வாறாக கடமை செய்யக்கூடிய முறை செய்து காப்பாற்றும் மன்னவனை நாம் பாராட்ட வேண்டும் என்ற அந்த கடப்பாட்டு உணர்ச்சியோடு அவன் பேசுகிறான். அது பெருங்காப்பியத்தில் இப்படிதான் வரும். பாராட்டுக்குரிய தலைவர்களை அங்கங்கு பாராட்டுவார்கள் புலவர். எடுத்துக்காட்டுக்காக ஒரு சொல்றேன். நம்முடைய கம்பராமாயணம்ங்கிறது வேற, வால்மீகி ராமாயணம்ங்கிறது வேற. வால்மீகி ராமாயணத்துல இருக்கிறது தான் கம்பராமாயணத்துல இருக்குன்னு யாரும் சொல்லக்கூடாது. வால்மீகி ராமாயணத்துல இல்லாததெல்லாம் கம்பராமாயணத்துல இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்லுங்கள்னு யாரும் கேட்கலாம். அப்ப ராவணன் சீதையை கொண்டு போய் அசோகவனத்துல வைத்து விட்டு மந்திராலோசனை நடக்கிறது. அதாவது எண்ணி துணிதல், அதாவது கரும கூட்டம், அடுத்து செய்ய போகிற செயல் பற்றி, வருகின்ற பகை பற்றி எண்ணுதற்கான தனிமைப்பட்ட ஒரு கூட்டம் கூட்டப்படுகிறது. அதுல எல்லாரும் இருக்கிறாங்க. கும்பகர்ணன் இருக்கிறான், வீடனன் இருக்கிறான், இன்னும் மற்றவர்கள்லாம் எல்லாரும் இருக்கிறார்கள். இந்திரசித்து இருக்கிறான், எல்லாரும் இருக்கிறார்கள். எல்லாரும் இருக்கிற போது ராவணன் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லுகிற போது அவன் கும்பகர்ணன் சொல்றான், இப்ப இந்த மலை மாதிரி இருக்கிறான் அந்த ஆளு, அவனுடைய உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டா, கம்பருக்கு உள்ள ஒரு நகைச்சுவை உணர்ச்சியை பாருங்க. அம்பு விட்டா குறி பார்த்து அடிக்க வேண்டியதில்லை. அவ்வளோ பெரிய உடம்பு, எங்கேயாவது போய் ஒரு இடத்துல தச்சிரும் கண்டிப்பா. தோளோடு தோல் தொடர்ந்து நோக்கூரின் நாள் பல கழியும்னா, இந்த தோல்ல இருந்து அந்த தோல் வரல பார்த்துக்கிட்டே போனா நாள் பல ஆயிடும். அதனால அம்பு விட்டா எங்கேயாவது போய் தைக்கும் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரியான கும்பகர்ணன் சொன்னான் பாருங்க. அதாவது மாமிச மலைன்னு சொன்னோம், அவனை நகைச்சுவைக்கு பயன்படுத்துகிறார்கள் எல்லாரும் பாடம் சொல்லுகிற போது. அப்படி இல்லை. அவன் சொன்னான், ஆசில் பரதாரம் அஞ்சிறையில் அடைப்பேன், மாசில் புகழ் காதல் உருவேன், பேசுவது மானம் இடை, பேணுவது காமம், கூசுவது மானுடரை நல் நம குற்றம் அப்படின்னா. அண்ணா, நீ செய்யறது சரியில்லை. பிரத்தியானுடைய மனைவியை கொண்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு வீரம் பேசுற, வெக்கமா இல்ல? ஆசில் பரதாரம் அஞ்சரையில் அடைப்பேன், நம்ம சிறகுக்குள்ளார கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு பேசுவது மானம், பேணுவது காமம் அப்படின்னு. என்ன துணிச்சல் இருக்கணும் அந்த ராவணனை எதிர்த்து பேசுவதற்கு. அவன் அப்படி சொன்னான். வீடனன் உடனே, அண்ணா நான் உனக்கு ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன் கேட்டுக்கன்னு சொல்லி இரணியனுடைய கதையை சொல்றான். இது வால்மீகியில கிடையாது. இரணியன் பிரகலாதன் கதையை கொண்டு வந்து அந்த இடத்துல பொருத்தனான் கம்பன். பாரு, இப்படித்தான் உன்னை விட ஒருத்தன் ஆணவம் பிடிச்ச அலைஞ்சான்,
அவன் கடைசியில அழிஞ்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை நாம அங்க பார்க்கணும். அதனால இது கம்பராமாயணத்துல புதிய செய்தி. அதே போல என்ன பண்ணாரு, 100 பாடல்களுக்கு ஒரு இடத்துல தன்னை ஆதரித்த அந்த சடையப்ப வள்ளல பாடினார். 100 பாடல்களுக்கு ஒரு இடத்துல திருவரங்கத்துல அரங்கேற்றுகிற போது அங்க இருக்கிற வைணவர்கள் சொன்னார்கள், இது எம்பெருமான் ராமனுடைய வரலாற்றை பேசக்கூடிய ஒரு காப்பியமாக இருக்கிறது, நன்றாகத்தான் எழுதியிருக்கிறீர்கள், எதற்காக நீங்கள் 100 பாடல்களுக்கு இடையில ஒரு மானுடனை பாட வேண்டும்? இல்ல, அவரு என்ன ஆதரித்தார், ஆண்பாலும் அரம்பை முதல் முக்கணியும் தேன்பாயை எனக்கு கொடுத்து கொடுத்து ஆதரித்த ஒரு வள்ளல், அவனை பாடாம நான் எப்படி இருக்கிறதுன்னு. வேணா சரி போனா போதியா, 1000 பாட்டுக்கு ஒரு இடத்துல வச்சுக்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு கம்பன் சொன்னானா, நான் என்னுடைய வள்ளலை நான் 100-லே ஒருவன் என்று கருதி வைத்தேன், 1000-ல் ஒருவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், சரி நான் அப்படியே கொள்ளுகிறேன் என்று சொல்லி 1000 பாடல்களுக்கு ஒரு தடவை வச்சாங்க. வச்சா எப்படி எடுக்க முடியாதபடிக்கு வச்சுட்டான். எப்படின்னு கேட்டா, ராமன் ஊருக்கு திரும்பி வந்துடுறான், காட்டுக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வந்த பிறகு அவனுக்கு முடிசூட்டப்படல் நடக்குது. அங்கதன் உடைவாள் ஏந்த, அனுமன் திருவடி தாங்க, எல்லாரும் சூழ்ந்திருக்கின்ற போது அவன் தலையில கொண்டு வந்து வசிஷ்ட முனிவன், மாமுனிவன் வசிஷ்டன் அந்த பொன்முடியை கொண்டு வந்து அந்த ராமனுடைய தலையில வைக்கிறான். அதாவது வசிஷ்டன் ஒரு மாபெரும் முனிவன், அவன் கையில எடுத்து கொடுக்கிற ஆள் யாரு தெரியுமோ, அது நல்ல ஆகி வந்த கையா இருக்கணும், அது எந்த நாளிலும் அது மங்களமாக துலங்க வைக்கக்கூடிய ஒரு கையாக இருக்க வேண்டும். அதான் சொன்னாரு, சடையப்பவள் எடுத்து கொடுத்தாருன்னு சொல்லிட்டா சரியா வருமா? சடையப்பவள் இப்ப இருக்கிறவரு, அந்த காலத்துல சடையந்தன் முன்னோன் கொடுக்க வாங்கி, சடையனுக்கு பாட்டனுக்கும் பாட்டனுக்கும் பாட்டன் அவனுடைய காலத்துல ஒருத்தன் இருந்திருப்பான்ல, அவன் எடுத்து வசிஷ்டனிடம் கொடுத்தான், அவன் முடி புனைந்தான். அப்படி பாராட்டுவது வழக்கம். இங்கேயும் நீங்க இந்த காதை முழுவதும் பாருங்க, இனி வரப்போகின்ற காதைகள் எல்லாம் பாருங்க, பல இடங்களிலும் பாண்டியன் பாராட்டப்படுவான், அதிகமாவே இருக்கும். ஏனென்று கேட்டால், ஒரு பழி அவன் மீது விழப்போகிறது. உடனே அந்த பழியை விழுந்ததுனால நீங்க எல்லாரும் அவனை கொடியவன், அவன் ஆகாது செய்தவன், அவன் செங்கோல் தாங்காதவன், கொடுங்கோலன் என்றெல்லாம் சொல்லிவிடக்கூடாது. அது விளைந்ததற்கு காரணம் கோவலனுடைய ஊழ் என்று காட்டுகிறார். ஒரு அரசனை பிழை சொல்வது சரியன்று. அது மட்டும் இல்ல, பாண்டியனும் சொல்றான், என் மரபுலே யாரு இப்படி தப்பு பண்ணல, நான் தாயா ஆளு, என் முதல் பிழைத்தது, என்னை முதலாக கொண்டு இந்த பாண்டிய குலம் இப்படி ஒரு கெட்ட பெயர் வாங்கிடுச்சு என்று பேசுகிறான். அதனால அவ்வாறெல்லாம் தலைவர்களை பாராட்டுவது வழக்கம். செங்கோல் தென்னவர் காக்கும் நாடன எங்கனும் போகி இசையோ பெரிது, இது தென்னவன் காக்கக்கூடிய நாடு என்று இசைன்னா புகழ்னு பொருள். எல்லா இடங்களிலும் எல்லா திசைதோறும் புகழ் சென்றது. அப்படி செங்கோல் தென்னவர் காக்கும் நாடனை எங்கனும் போய் இசையோ பெரிதே என்று பகலொளி தண்ணினும். அதனால கோவலன் சொல்றான், எங்க பார்த்தாலும் நல்ல நாடு நல்லா இருக்கு, இந்த வேநீர் காலத்துல நடக்க முடியாது இந்த என்னுடைய மனைவியினால, அதனால எனது மனைவின்னு எழுதக்கூடாது, அதுங்கிறது 6ஆம் இடத்தின் உருவுதான். ஆனா அது அகிருணை பொருண்மை உடையதுங்கிறதுனால இலக்கண ஆசிரியர்கள் என் மனைவின்னு எழுதணும். அதை விரித்து சொல்லுகிற போது எனக்கு மனைவின்னு சொல்லுவோம். என் மகன் எனக்கு மகன்னு சொல்லணும், எனது மகன்னு சொல்லக்கூடாது. எழுதுறாங்க பல பேர் எனது மகன் எழுதுறாங்க, அது இலக்கண ஆசிரியர்கள் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அதே போல என் மனைவி இதனை பொறுக்க மாட்டாள், ஆகவே பகலொளி தன்னினும் பல்லுயிரோம்பும் நில ஒளி விளக்கின் நீழிடை மருங்கின். அதனால பகல் வெளிச்சத்துல போக வேண்டாம், இரவுல நிலா ஒளி வீசக்கூடிய இந்த காலத்துல, இது முதுவேரின் பருவம், நன்றாக முழு நிலா வரும், அந்த நிலா ஒளி விளக்கில் நீழிடை மருங்கில் நீண்டு செல்லக்கூடிய இந்த வழியில மருங்கின்
இரவிடை கடிதற்கு ஏதம் இல்லைன. அதனால இரவு நேரத்துல அப்படி போகலாம். ஏனென்றால் இங்கு விலங்குகள் எல்லாம் தீங்கு செய்யாது, இது பாண்டியன் காக்கின்ற நாடு என்றெல்லாம் இரவிடை கழிதற்கு என் பிழைப்பு அறியாது புறவரும் நேர்ந்த கொள்கையின் அமர்ந்து உடனே அந்த அம்மா உடன்படுகிறார். புறவர் என்பதற்கு இடைன்னு போட்டிருக்கு பாருங்க. புறவர் என்றால் ஆசான்மார் என்று பொருள், ஆசிரியன், வணங்கத்தக்கவன் என்று பொருள். பலினம் போட்டா காட்டில் இருக்கின்ற அது குன்றவன் என்பது குறவன் ஆச்சு. மலை நிலத்துக்குரியவன், குறிஞ்சி நிலத்துக்குரியவன், குன்றவன் குறவன். அதே போல தொழும்பர் என்றால் தொழுகின்றவர்கள், அடியவர்கள்னு பொருள். அந்த தொழும்பர்ங்கிறது என்னாச்சு, இப்ப தொம்பர்னு ஆச்சு, தொம்பர் குடிசை அப்படின்னு. அதனால இவையெல்லாம் இடையில இடையில ஒவ்வொரு எழுத்து போய்விடுவது தொகுத்தல் விகாரம் என்று சொல்லப்படும். குறவரும் நேர்ந்த கொள்கை நேர்ந்து, நேர்ந்த என்றால் உடன்பட்ட, கொள்கையின் அமர்ந்து, இது ஒரு கோட்பாடு. சரி, பகல்ல போக வேண்டாம், இரவுல நடப்போம் என்று சொல்லி கொடுங்கோ ஒரு உவமை சொல்றார் இளங்கோவடிகள். கொடுங்கோல் வேந்தன் குடிகள் போல படுங்கதிரமயம் பார்த்திருந்தோர்க்கு. அதாவது கொடுங்கோல் செய்யக்கூடிய ஒரு வேந்தனுடைய காலம் எப்ப முடியும்னு பார்த்துட்டு இருக்கான் எல்லாரும். அவன் காலம் முடிஞ்சதுன்னா போதும், என்னைக்கா சாவான் இந்த அரசன், படாத பாடுபடுத்துறான் என்று படுங்கதிரமயம் பார்த்து. அதுபோல இந்த சூரியன், இந்த பகல், இந்த பகலவன் கதிரோன் இவன் மறையக்கூடிய காலத்தை பார்த்திருக்கிறான். அதனால கொடுங்கோல் வேந்தன் மறைய போகின்ற காலத்தை பார்க்கின்ற குடிமக்களை போல இங்கே கதிரவன் மறையக்கூடிய காலத்தை பார்த்திருக்கிறார். அதற்கு பிறகு நடந்து செல்லலாம் என்று நினைக்கிறார். அதாவது இந்த பயணத்திற்கு இனிய நேரம் என்று பழைய இலக்கியங்களை சொல்லும் போது மிக கருக்கல்ல புறப்படுவார்கள். எந்த ஊருக்கும் வெளியூர் பயணம் என்றால் அந்த வைகரை காலத்திலே தொடங்குவது வழக்கம். பல பாடல்கள்ல சங்க இலக்கியத்துல அது மாதிரி வரும். அதே போல இரவுக்குள்ளார போய் சேர்ந்து விடுவார்கள். இங்க நிலைமை வேற. நல்ல வெயில் காலத்துல போவதாக ஒரு பயணம் எல்லாம் வரும், உடன்போக்கெல்லாம் அப்படியெல்லாம் நிகழும். இங்கே இரவு பயணமாக மேற்கொள்ளலாம் என்று கருதுகிறார். படுங்கதிரமயம் பார்த்திருந்தோர்க்கு. உடனே கோவலன் சொல்வதை கவுந்து ஏற்றுக்கொண்ட நிலையில இப்ப பார்மகள் பேசுகிறார். பார்மகள் கண்ணகியை பார்த்து பேசுகிறார். இந்த நில உலகம் இருக்கிறதே, இது அம்மா இப்ப ஏற்பட்ட வளர்ப்பாக நீ வளர்ந்தாய். உங்க பெற்றோர்களுடைய வீட்டுல எவ்வளவு செல்வமான ஒரு பெரு மாளிகையில நீ குடியிருந்தாய். எவ்வளவு பெரிய அன்புக்கும் பாராட்டுக்கும் உரியவளாக நீ இருந்தாய். நீ இப்படி நடக்க ஆச்ச, நீ இப்படி நடந்து வர வேண்டிய நிலை ஆயிற்றே என்று சொல்லி பார்மகள் அயா உயிர்க்கிறாள், பெருமூச்செறிகிறாள். என்னம்மா இது இப்படி ஆச்சேன்னு. பன்மீன் தானையோடு பார்க்கதிர் பரப்பி. மீன் என்பது வானத்தில் இருப்பதும் மீன் தான், தண்ணீர்ல இருப்பதும் மீன் தான். அதனாலதான் வேறுபடுது செலுத்துகிற போது விண்மீன் என்று சொன்னான். வானத்தில் இருக்கிற மீனை விண்மீன். இப்ப நட்சத்திரம்னு சொல்றோம். நட்சத்திரம் தமிழ் சொல் இல்லை. அது நீங்க எந்த சிற்றூர்ல போனாலும் பாருங்க, அந்தி வந்துருச்சு, மீனெல்லாம் வந்துருச்சு. இன்னும் அவள் நட்சத்திரம் என்பதற்கு அழகாக இந்த தமிழ் மகள் மீன் என்று சொல்லை இன்றைக்கும் வழங்குகிறாள். அதுதான் அது வழி வழியாக வந்த ஒரு மரபு நிலை கல்வி. அது பன்மீன் தானையோடு அந்த நீந்த என்ற படையைகளோடு நிலா வருது ஆட்சிக்கு. பார்க்கதிர் பரப்பி, பால் போன்ற அந்த கதிரை பரப்பி கொண்டு. அதாவது கம்பராமாயணத்துல ஒரு பாட்டு, அந்த பாட்டை நான் படிக்கும் போது எனக்கு பல வகையில கம்பனை யாராவது வெல்ல முடியுமான்னு நினைக்கிறது. இப்படி பாடி இருக்கிறான. என்னன்னா, அந்த கடல்ல கடக்கிறதற்காக ராமன் என்ன செய்கிறான், வானரத்தை பார்க்கிறான். இலங்கைக்கு போகணும், சேதுல நிக்கிறான். அங்கிருந்து போய் ஆகணும். எப்படி போறது, ஆழமான கடல். உடனே வானரங்கள்ல மலையில இருக்கக்கூடிய பாறைகளை பெயர்த்து கொண்டு வந்து
தொபு தொபுன்னு போடுதெல்லாம் கடல்ல போட்டா, பெரிய பெரிய பாறையை போட்ட உடனே தண்ணீர் துளி அப்படியே எழுப்பி வானத்துக்கு போகுது. வானத்துக்கு போகும்போது என்ன சத்தம் கேக்குது இங்க அப்படின்னு வானவர்கள் வந்து எட்டி பாக்குறாங்க. அவ்வளவு உயரத்துக்கு போயிடுச்சு. பாறாங்கல்ல பெரிய பெரிய பாறைகளை உடைத்து கொண்டு வந்து போட்ட உடனே கடல்ல இருந்து துளி தெரிச்சு போச்சு, நேர போச்சு. போனது துளி இல்ல, துளியே இல்ல ஒரு பகுதி. அதுக்கு பேரு கம்பன் பேர் வச்சான் துமி அப்படின்னா. துமி, அது துளி இல்ல துமி. துளியில் ஒரு கூறாயது என்று பொருள், துமிக்கப்பட்டது. அது போய் அடிச்ச உடனே அந்த முகத்துல அடிச்சுதான் வானவர்களுடைய முகத்துல. அவங்க பார்த்தாங்களாம் உடனே, ஏ யாரோ மறுபடியும் பார்க்கடலை கடையிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து மறுபடியும் அமுதம் வரப்போகுது, நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் வந்து எட்டி பார்த்தாங்களாம். நான் இதை பார்த்துட்டு அப்பா அந்த புழுகுங்கிறாங்க, அவரெல்லாம் தாண்டி இந்த கம்பனுடைய கற்பனை இப்படி செல்லுதேன்னு நினைச்சேன். அவனை வெல்ல முடியுமான்னு பார்த்த போது நாட்டுப்புறத்துல ஒருத்தி சொன்னா, அதே மாதிரி மீன்கள் எல்லாம் வந்தன, நிலா வந்தது அப்படிங்கிறதுக்கு சோளப்பொறி மத்தியிலே சுட்டு வச்ச தோசையை போல சோதி நிலா தோன்று மட்டும். சுத்தியில மீன்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா, சோளப்பொரி மத்தியிலே சுட்டு வச்ச தோசையை போலன்னு அந்த கற்பனை கம்பன்கிட்டையும் இருக்கு, இந்த நாட்டுப்புற பெண்ணுகிட்டையும் இருக்கு. வானத்தை வான காட்சியை அப்படி விளக்குவது என்பது. மீன்கள் எல்லாம் அப்படி சூழ்ந்திருப்பது, மிகப்பெரிய வானுலகத்து ஆட்சி நடப்பதாக கம்பன் பார்த்தான். அவ சோழப்பொரி மாதிரி பார்த்தா அந்த மீன்களை. எவ்வாறு தென்னவன் குல முதல் செல்வன் தோன்றி, அப்ப யார் வந்தா? நிலா. அவன் யாரு? அந்த நிலா யாரு? செல்வன். நிலாவை பெண்ணாகவும் சொல்வது உண்டு, ஆணாகவும் சொல்வது. ஆணாக சொல்லுகிற போது வடமொழியில அதுக்கு பேர் சந்திரன், பெண்ணாக சொல்லுகிற போது நாம பார்த்தா நிலவு. இவ்வாறு என்ன என்ன இந்த நிலாவை பற்றிய கற்பனைகள் ரொம்ப அருமை. அதாவது ஒரு வீட்டுல ஒரு பெரிய மாளிகையில நடுவுல ஒரு முற்றம். அந்த முற்றத்துல முத நாள் வந்து முடங்கிய வெள்ளி தட்டை வச்சுட்டு போட்டாங்க யாரோ, பெரிய வெள்ளித்தட்டு. நாள்தோறும் சாப்பிடுவது அந்த தட்டுலதான் அவங்க. அந்த வெள்ளி தட்டை வச்ச உடனே வானத்துல முழு நிலா வந்துட்டு அன்னைக்கு. முழு நிலா காலம் வெள்ளுவா. அன்னைக்கு வெள்ளுவா காலம், பௌர்ணமின்பா வடமொழியில. வெள்ளுவா காலம். அந்த நிலா இந்த வெள்ளி தட்டுல தெரியுது. எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்க இருந்து கிளிகள் வந்து ஆத்திரத்துல பால் ஊத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு கொத்துதான். பைங்கிள்ளை பாலன்று வாய்மெடுக்கும் திங்கள் சொரிநிலவு சேர் வெள்ளி வள்ளத்து பைங்கிள்ளை பாலன்று வாய்மெடுக்கும். என்ன கற்பனை பாருங்க, என்ன அழகா கிளி ஏமாந்து போச்சு. அது போல இங்க பால் நிலா பாவை மேற் சொரிய தென்னவன் குலமுதல் செல்வன் தோன்றி தாரகை கோவையும். தாரகை, தாரா என்றால் வடமொழியில விண்மீன் என்று பொருள். தாரகை கோவையும் இங்க வந்து முத்துவடம். தாரா என்றால் முத்துவடம், முத்துக்கள். முத்துக்களாலான கோவையும் சங்கின் குழம்பும், சந்தனத்தினுடைய குழம்பும் சீரிள வனமுலை சேராது ஒழியவும். ஒரு காலத்துல புகார் நகரத்தில் மாநாயகனுடைய குல கொம்பாக பிறந்த கண்ணகி உடம்பெல்லாம் நல்ல புதிய மலை சந்தனத்தை பூசிக்கொள்வாள் இந்த வேநீர் பருவம் வந்தா. அதே போல நல்ல முத்து மாலைகளை எல்லாம் தன்னுடைய கழுத்திலே அணிந்து கொள்வாள். அது ஒரு காலம். சீரிள வனமுலை சேராது ஒழிய, அவையெல்லாம் இன்றைக்கு அவருடைய மார்பை வந்து சேரவில்லை. தாது சீர் கழுநீர் தன்பூம் பிணையல், செங்கழு நீர் பூக்களை எல்லாம் அழகாக துடுத்து சரமாக தன்னுடைய கழுத்திலே அணிந்து கொள்ளக்கூடிய கண்ணகி இன்றைக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை.
தாது சேர் கடுநீர் தன்பூம் பிணையல் போது சேர் பூங்குழல் பொருந்தாது ஒழியவும் தன்னுடைய பூங்குழல்ல அதனை அன்பு கொள்கிறார். இந்த பூங்குழல் என்பது யாராவது இலக்கணம் குறிப்பு கேட்டா என்ன சொல்லணும்? பூங்குழல்னா பண்பு தொகை. பூவை உடைய குடல்னு விரிச்சா வேற்றுமை தொகை, பூ போன்ற குடல்னா பண்பு தொகை, ஓம தொகை. இப்படி நாம எப்படி விரிக்கிறோமோ அப்படி அதுக்கு இலக்கண குறிப்பு சொல்லணும். கரும்பு வேலிங்கிறது ஒரு தொகை. கரும்புக்கு வேலி அப்படின்னா 4ஆம் வேற்றுமை தொகை. கரும்பினது வேலின்னா 6ஆம் வேற்றுமை தொகை. கரும்பின் கண் வேலின்னா 7ஆம் வேற்றுமை தொகை. அதனால எப்படி நாம விரித்து சொல்றோமோ அதுக்குள்ள இலக்கணம். வேற்றுமை தொகையில இலக்கணம் புலப்படாது, வேற்றுமை விரியில இலக்கணம் புலப்படும். அதனால ஒரு 200 பக்கத்துக்கு இலக்கண குறிப்பு எழுதியிருக்கிறேன். அதாவது இதுக்கு மேல இனிமே எளிமையா சொல்ல முடியாது. இதுக்கு மேல இனிமே எளிமையா சொல்லவே முடியாது. அகரத்திலிருந்து தொடங்கி வினாவிடை முறையில என்ன அப்படி எழுதுறது எனக்கு முதல்ல உடன்பாடு எல்லாரும் தொல்காப்பியம் படிக்க வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதற்கு இது ஒரு படிக்கட்டாக அமையட்டும் என்பதற்காக ஒரு 200 பக்கத்துல வேலை நடந்துட்டு இருக்கு. அது எல்லாம் உங்களை எல்லாம் வந்து சேரும். அதை நீங்க படிச்சு பாருங்க. எல்லா ஐயங்களும் அதில் துடைக்கப்படும். உறுதியாக ஐயங்கள் எல்லாம் துடைக்கும். ஏன்னா பெரியவர்கள்ட்ட எல்லாம் நான் கேட்ட பாடம் நான் வாழ்க்கையில எனக்கு சந்தித்த பெரியவர்கள் எல்லாம் மறக்க முடியாது. இந்த புறஞ்சேரி இருக்க, மதுரை புறஞ்சேரி, நான் ஒரு நாள் மதுரை புறஞ்சேரிக்கு போனேன். போய் புறஞ்சேரியில தங்கி இருக்கிறேன். நகரத்துக்குள்ளார போவதற்கு முன்னால இருக்கிற புறஞ்சேரி, நீங்க ஒத்த கடை நல்லா சொல்றாங்க. அந்த பகுதியில நான் போய் ஒரு விடுதியில எதுக்காக தங்கி இருக்கிறேன்னு ஒரு பெரியவர் ஒருத்தர் சண்முகநாதன் மதுரையில இருக்கிறார். அவரை பார்க்கணும். எதுக்காக பார்க்கணும்? அவரு திருமுருகாற்று படையை உரை எழுதினவர். திருமுருகாற்று படைக்கு உரை எழுதணும். அவரை பார்த்து அந்த நூல்ல இருக்கிற சில ஐயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் போய் அங்க தங்கி இருக்கிறேன். அப்ப கீழே ஒரு மளிகை கடையில தொலைபேசி இருந்தது. ஐயா, நான் இங்க வந்து தங்கி இருக்கிறேன், உங்களை பார்க்க வேண்டும் என்று முன்னரே தெரிவித்திருந்தேன். நான் காலையில உங்களை எப்போது வந்து பார்ப்பதுன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், நீங்கள் வர வேண்டாம், நான் மாணவன் தான், நீங்கள் வர வேண்டாம், நான் வருகிறேன். அந்த பெரியவர் அப்பவே அவருக்கு 80 வயது. ஒரு கையில ஒரு கோலோடு ஊன்றி கொண்டு என்ன பார்க்க அவர் வந்தாருன்னா என்ன சொல்லுவது? அவ்வளவு படித்த ஒரு மேதை, சைவ சித்தாந்தத்தினுடைய இருப்பிடம். நான் எதற்காக அவரை பார்க்க போனேன்? என்னுடைய ஐயங்களை எல்லாம் போக்கிக் கொள்வதற்காக. அப்பதான் அவர் சொன்னாரு, நான் எதற்காக வந்தேன்னா, உங்களை அழைத்து கொண்டு திருமுருகாற்றுப்படை படிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு நான் சொல்லாமல் போகலாமா? அதற்காக நான் நடக்காமல் இருக்கலாமா? அதற்காக நான் உங்களை திருப்பரங்குன்றம் அழைத்து போகாமல் இருக்கலாமா என்று திருப்பரங்குன்றத்துக்கு நடையா என்ன அழைச்சிட்டு போறேன். அழைத்து கொண்டு போய் அங்க இருக்கிற அந்த பாட்டினுடைய நுட்பங்கள் எல்லாம் சொல்லி இந்த கோயிலை வலம் வந்து அப்படியெல்லாம் பல பெருமக்களை பார்த்து பார்த்து படித்ததுனால்தான் பல ஐயங்கள் தோன்றாமல் இருக்கின்றன, வேற ஒன்றும் இல்லை. அதனால எனைத்தானும் கேட்க அப்படின்னாரு பாருங்க திருவள்ளுவர். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு 2 செவிகளையும் திறந்து வைத்து கேட்டுக்கொள்ளுங்கள். மாட்டுக்கு இருக்கக்கூடிய அறிவு நம்ம மனிதனுக்கு வேண்டும். மாடு புல்லெல்லாம் போய் மேய்ச்சிடும் நல்லா. பிறகு ஒரு நிழல்ல வந்து படுத்து தான் உண்டதையெல்லாம் வாய்க்கு கொண்டு வந்து மறுபடியும் அசைப்போம். அது மாதிரி நன்றாக எல்லாவற்றையும் கேட்டு அதற்கு பிறகு சிந்திக்கணும். புதிய கருத்துக்கள்லாம் ஊறும். அதற்கு பிறகு வல்லார் வாய் கேட்டு உணர்கன்னு உரையாசிரியர்கள் எழுதுவாங்க. வல்லவர்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று. அதனால நாம என்ன படிச்சோம்? பெரிய கடல்ல ஒரு சிறு துளி. அதனால எல்லாரிடமும் அந்தந்த துறை வல்லவர்களும் சென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால இவ்வாறு இதெல்லாம் பார்மகள் இப்போது பேசுகிறார் கண்ணகியை பார்த்து. ஒரு காலத்தில் நீ இப்படி சந்தனம் பூசி கொண்டிருப்பாயே, இந்த முதுவேனில் பருவத்துல முத்துமாலை அணிந்திருப்பாயே, எல்லாம் போச்ச. வெறுங்கழுத்தோட கழுத்துல மங்கள அணிய பிரிதணி மகிழாங்கிறது மாதிரி இவ்வாறு நீ வந்து நிற்கிறாயே. தாது சேர்கடு நீர் தன்பூம் பிணையல் செங்கடு நீர்
இந்த செங்கழு நீர்ங்கிறது அருமையான ஒரு பூ. அது சிவந்த நிறமுடைய பூ. அது செங்கழு நீர் பட்டு என்று அதற்கு பெயர். அதிகமாக விளைந்த சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு செங்கழு நீர் பட்டு, அது செங்கற்பட்டுன்னு ஆச்சுப்பார். செங்கல்பட்டு அப்படின்னு எழுதுறாங்க. இப்ப செங்கழு நீர் பட்டு. அவ்வாறு தாதுசேர் கழுநீர் தன்பூம் பிணையல், தண்ணிய அந்த பூ பிணையல், பிணையல் தொடுக்கப்பட்ட சரம், போது சேர் பூங்குழல் பொருந்தாது ஒழியவும், அவருடைய கூந்தலை சென்று அணி செய்யாது நீங்கவும், பைந்தளிர் ஆரமுடு சந்தன தளிர், பைந்தளிர் ஆரமுடு பல்பூம் குறுமுறி, அதனுடைய குறுமுறின சிறிய இதழ்கள், அதையெல்லாம் எடுத்து, பூக்களுடைய இதழ்களை எல்லாம் எடுத்து செந்தளிர் மேனி சேராது ஒழியும், தளிர் போன்ற இந்த உடம்புக்கு இந்த மலர்கள் எல்லாம் வந்து சேராமல் போகவும், மலையத்து ஓங்கி மதுரையின் வளர்ந்து புதிய மலையில பிறந்து அப்படியே அங்கேருந்து அந்த தென்றல் வருகிறது. தென்றல் வந்து மதுரையின் வளர்ந்து புலவர்னாவில் பொருந்திய தென்றல். அது புலவருக்கு பாடுகின்ற பாடுபொருளாக ஆகிவிட்டது இந்த தென்றல். அவ்வாறு வருகின்ற இந்த காலத்துல பானிலா வெண்கதிர் பாவை மேல் சொரிய, பால் போன்ற இந்த நிலவினுடைய கதிர்கள் எல்லாம் இந்த கண்ணகியின் மேல் சொரிய, வேனில் திங்களும் வேண்டுதிய. அப்பதான் அந்த பார்மகள் கேட்கிறது, நீ அப்படி வளர்ந்து விடாச்ச, உனக்கு இந்த கோடை காலத்து நிலாவினுடைய ஒளியும் வேண்டுமா, இதுவும் உன்னுடைய உடம்பிலே பட வேண்டுமா, வேனில் திங்களும் வேண்டுதி, அது வினா, இதுவும் உனக்கு வேண்டுமா என்றே பார்மகள் அயா உயிர்த்து. அதாவது இந்த 3 பேர்ல கோவலன் அவ்வளவு வருத்தப்படுகிறான். கண்ணியை பார்த்து பார்த்து கவுந்தி உள்ளத்துல பல நினைவுகளோடு இருக்கிறார். பின்னாடிதான் சொல்ல போறா கவுந்தி, நான் பார்த்த இந்த பெண் சாதாரணமான பெண் இல்லம்மா அப்படின்னு அங்க போய் சொல்ல போறான். அதனால அப்படி இந்த 2 பேரு, அப்ப இன்னொரு பாத்திரம் பேசணும், யாராவது எடுத்து சொல்லணும். அதுக்குதான் பார்மகள் வந்தா. நிலமாகிய பெண் பார்த்து கண்ணியை பார்த்து இயற்கை எவ்வாறு துடிக்கிறது. பார்மகள் அயா உயிர்த்து அடங்கிய பின்னர், அதுவும் ஓய்வெடுத்த பிறகு, ஆரிடை உடந்த மாதரை நோக்கி கொடுவரி மருகும் குடிஞை கூப்பிடும் இடிதரும் முழியமும் இணையாது ஏக. அப்ப கண்ணகியை பார்த்து, அம்மா கவலைப்படாத, அவனுக்கு தான் செய்த தவறு இப்பதான் மிகுதியாக தெரிகிறது. தான் போன்ற அந்த பரத்தமை, தன் மனைவி இருக்க மற்றொருத்தியை நயந்து வாழ்ந்த அந்த சிறுமை, இது இந்த காப்பியத்தினுடைய பயனே அதுதானே. வாழ்க்கை ஒழுங்கு வேண்டும். வையகத்தே இருமாதர் வாழ்க்கைக்கு துணை என்று வந்தால் அதனில் மேல் தொல்லை இல்லை, அது நெறியும் இல்லை. ஒருவன் ஒருத்தி என்பது ஒரு உயர் பண்பு. இந்த இடத்துல ஒன்று நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள், பரத்தம் என்பது அக்காலத்தில் மிகச் சிலரிடம் இருந்ததே தவிர அது பரவலாக சமுதாயம் முழுமையும் இருந்ததாக எங்கும் யாரும் சங்க இலக்கியத்தில் பேசவில்லை. நெறியான ஒரு சமுதாயம் இல்லாட்டா அவ்வளவு அறக்கருத்துகள் பேசப்பட்டிருக்க முடியாது. அதனால இவ்வாறு கோவலன் இவ்வாறு ஒரு தவறு செய்தான். அதற்கு பிறகு அதிலிருந்து மாறி வருகிற காலத்து மனைவியினுடைய பெருமையெல்லாம் உணர்ந்தான். அவன் சொல்கிறான், ஆரிடை உடந்த மாதரை நோக்கி, மாதர் என்று பன்மேல சொன்னாலும் கூட இது கண்ணகியை மட்டுமே குறித்தது. இது உரையாசிரியர்கள் அது சரியாக எழுதியிருக்கிறார்கள். ஆரிடை உடந்த, ஆரிடை செல்லுகின்ற வழியிலே, ஆரிடை அருமையான இடை, அருமை என்றால் வேறெங்கும் காணப்படாத என்று. ஆரிடை உழந்த, இந்த உடந்தங்கிற சொல்ல பாருங்க எங்க வருது என்று சொல்லு. சமுதாயத்திலே உடந்த நிலையில் இருப்பவர்கள் யாரு? உழவர் அப்படின்னு. அதனால அவர்களை போல வருத்தம் அடைகிறவர்கள் யாரும். அவன் இடுப்புல கட்டியிருக்கிற அந்த துண்டு, தொழிற்காலத்துல இடுப்புல கட்டியிருக்கிற 2 முழம் துண்டு, 4 முழம் துண்டு, அதற்கு பிறகு அது முழங்கால விட்டு கீழே இறங்குச்சுன்னா அதுதான் வேட்டி. தொழில் செய்கிற காலத்துல வேட்டி உதவாத துண்டுதான் பார்த்தாரு மதுரையில. இதே புறஞ்சேரியில தான்
ஆனால் காந்தியடிகள் வந்த போது என்ன இப்படி ஒரு துண்டை கட்டிக்கிட்டு இவர் உழுவுறாரு, இவர் உழந்து இந்த சேரோடு போராடி எல்லாம் வர்றாரு. கரைக்கு வந்த பிறகு அதான் உடுத்தி இருக்காரு, வேற இல்லையே, அவ்வளவுதான் தேவை, அவ்வளவுதானே, அதுக்கு மேல என்ன அப்படின்னு உடனே பார்த்தாரு அவரு. நமக்கு ஏன் இவ்வளவு பெரிய வேட்டி? அவரும் துண்டு கட்ட தொடங்கிட்டார். காந்தியடிகளை மாற்றியது மதுரை தான். மதுரை பகுதிக்கு வந்த காலத்தில் தான் நமக்கு இந்த உடை இவ்வளவு தேவையில்லை, இந்த சமுதாயத்தை முன்பிக்கக்கூடிய உழவன், உழந்து பாடுபடுகிற உழவன் ஒரு துண்டு கட்டியது போதும் என்றால் எனக்கும் அது போதும் என்று அவர் அந்த துண்டு கட்டிக்கிட்டு அங்க போறார், லண்டனுக்கு போறாருங்க. லண்டன் இன்னும் மனிதனுக்கு என்ன துணிச்சல் இருக்கணும், எவ்வளவு குளிர் அடிக்கும், அங்கிருந்து துண்டு கட்டிக்கிட்டு அவர் போறாரு. மேல ஒரு துண்டு, இடுப்புல ஒரு துண்டு மாதிரி ஒன்று கட்டிட்டு போகும்போது நிருபர்கள் கேட்கிறாங்க, ஐயா நீங்கள் பார்க்க போவது அரசரை, அரசரை பார்க்கிற போது நீங்கள் ஒரு நல்ல உடை உடுத்தி கொண்டு போக வேண்டாமா? ஏன் இதுக்கு என்ன, நல்ல உடைதான் உடுத்தி இருக்கிற அப்படிங்கிறார். இல்ல அரசரை பார்க்க போகிறீர்கள், அப்போது நீங்கள் ஒரு பக்கிரி மாதிரி போறீங்களே அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்ற விடைதான் ரொம்ப சிறப்பு. எனக்கும் சேர்த்துதான் உங்க அரசர் நிறைய உடுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறார். அதே போல அங்கிருந்து அவர் போவதை பார்த்து விட்டு அரசர் வியப்படைகிறார். அவ்வளவு தொலைவான நாட்டிலிருந்து அரசியல் பேசுவதற்கு வருகின்ற ஒரு மனிதன் உடுத்தி இருக்கிற உடை அவரை வியப்படைய வைக்கிறது. அதனால மகா மனிதர்களுக்கு உடையினால பெருமை வருவதே இல்லை. அவ்வாறு வந்து ஆரிடை உழந்த மாதரை நோக்கி கொடுவரி மருகும் குடிஞ்சை கூப்பிடும். ஐயா, இரவு நேரத்துல புலி குறுக்க வரும், மருகும் குறுக்க வரும், உலவும், குடிஞ்சை கூப்பிடும், ஆந்த அலரும், இடிதரும் ஒளியமும், கரடி கத்தும், இணையாது வருந்தாத, நான் இருக்கிறேன், யாரு கோவல, இது வரையில எங்க போயிருந்தான், இப்ப இணையாது ரன்னகரம் போட்டுக்கு பாருங்க, இணையாது வருந்தாது ஏகு என, ஏகு எனங்கிறது ஏகன தொகுத்தல் விகாரம், ஏகன தொடிவளை செங்கை தோளில் காட்டி, வளையலணிந்து அந்த பெண்ணினுடைய தோளை தன்னோடு அணைத்து கொண்டு தோளில் காட்டி, மரவுரை நீத்த மாசரு கேள்வி அறவுரை கேட்டாங்க. அந்த அம்மா கவுந்தி அடிகள் நீதிகளை எல்லாம் எடுத்து சொல்லி கோவலனுக்கு சொல்றா, இது ரொம்ப தேவை இப்ப அவனுக்கு. ஏனென்றால் வாழ்க்கையில நிலை மாறி வந்திருக்கிறான். அப்போது தன்னுடைய தவறுகளுக்கெல்லாம் வருந்துகிற நிலையில இருக்கிறான். இப்பதான் அவனுக்கு அறம் சொல்லலாம். அப்படி மர உரை நீத்த மாசரிகள், அறத்திற்கு மாறான செய்தியெல்லாம் நீக்கிய கவுந்தி அடிகள் குற்றமில்லாத அந்த அறவுரைகளை சொல்ல இவன் கேட்டு ஆரிடை கடிந்து மெல்ல மெல்ல அந்த வழிகளை தாண்டி வருகிறார்கள். அதனால இந்த மாதிரி இங்க கவுந்தி ஒரு கூடுதலான ஒரு பாத்திரம். சங்க இலக்கியத்துல உடன்போக்குல தலைவன் தலைவி 2 பேரும் மட்டும் போவாங்க. அப்படி போகிற போது ஒரு நுட்பமாக ஒரு செய்தி சொல்லுகிறேன். தலைவனும் தலைவியும் சேர்ந்துதான் இருக்கிறாங்க. அப்ப அது என்ன திணை என்று சொல்லுவது? குறிஞ்சி திணைன்னு சொல்லாமான்னு சொல்லாதீங்க. 2 பேரும் சேர்ந்து தானே இருக்கிறாங்க, அது பாலை திணையுமா. ஏன்னு அவர்கள் முறையாக இன்னும் மனம் செய்து கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, அவர்கள் பெற்றோரை பிரிந்து போகிறார்கள். இன்னும் இந்த பெண் பெற்றோருடைய உடைமைதான் மனம் நடக்கிற வரையில. அதனால அது பாலை திணை என்று அந்த பாட்டை சொன்னான் சங்க புலவர். அவர் இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து போகிறார்கள். துணையாக கவுந்தடிகள் வழிகாட்டியாக செல்கிறார்கள். வழியில பாலை நிலம் போல இருக்கக்கூடிய பகுதியை கடந்து முதுவேனின் பருவத்துல இரவு காலத்து பயணமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அறவுரை கேட்கிறார்கள். அப்ப இந்த அறவுரைங்கிறது எல்லாரும் இருந்தாப்பா உனக்கு ஒழுக்கமான நெறிகளை எல்லாம் சொல்றேன் கேளுன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. நான் இப்போது உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் கடைபிடித்த நெறி அதுதான்.
5 வயது தொடங்கி 10 வயது வரையில் பிள்ளைகளுக்கு கதைகளின் வாயிலாக நீதிகளை சொல்லுங்கள். 10 வயதுக்கு மேல செல்றது கொஞ்சம் கடினம். அந்த 10 வயது வரையில இந்த கதைகளின் வழியாக கேட்டு பழகிட்டா 10 வயதுக்கு மேலையும் கேட்பதில் ஒரு நாட்டம் பிறக்கும். அதனால நல்ல கதைகளின் வழியாக, நீதி கதைகளின் வழியாக திருக்குறள் போன்ற அறக்கருத்துக்களை சொல்லுங்கள் என்பதுதான் ரொம்ப இன்றியமையாத ஒரு செய்தி. திருக்குறளை அப்படியே சொல்ல முடியாது, அப்படியே சொன்னா போகாது அந்த வயதுல. அது அறக்கருத்தோடு சேர்த்து சொல்லும். எப்படி சொல்றது மாதிரிக்கும் ஒண்ணு பார்க்கலாம். பிறகு பின்னால நான் சொல்றேன் எந்த நீதியை எப்படி எந்த குறள்ல பொறுத்து சொல்வது. அதாவது அறத்துப்பால் முழுமைக்கும் அதே போல அருமையான கதைகளோடு பொறுத்து சொல்லக்கூடிய அமைப்புகள் நம்மிடம் இருக்கின்றன. சில கதைகளை கேட்கும் போதே நமக்கே ரொம்ப வியப்பா இருக்கும். அப்படிப்பட்ட கதைகள்லாம் இருக்கின்றன. அவற்றை எல்லாம் கொண்டு நாம் உணர்த்த வேண்டும். அதான் இங்க பெரியவர்கள் அறம் சொல்லுகிறார்கள். கோவலா அதுக்கு முன்னாடி கேட்கக்கூடியவராக இல்லை. ஏனென்று கேட்டால் அவன் கடை வீதியில கூல மருகுல செல்வ இளைஞர்களோடு திரிந்தான். ரொம்ப பரத்தரோடு வருமொழியாளரோடு குறுமொழி கோட்டி நெடுநகை முக்கு நச்சு கொன்றேன் அப்படிங்கிறான் அவனே. அப்படி வாழ்ந்தவனுக்கு அறக்கருத்தெல்லாம் வழி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்பதான் அந்த அம்மா சொன்னாங்க, சொன்னதெல்லாம் அவன் கேட்கிறான். கேட்டு வேனில் வீற்றிருந்த வேய்கறி காணத்து காணவாரணம் கதிர்வரை எம்ப. அப்ப காட்டு கோழி காண வாரணம். வாரணம் என்பதற்கு 2 பொருள். ஒன்று கோழி, இன்னொன்று யானை. வாரணம் பொருதமாறும் வரையினை எடுத்த தோளும்னா வாரணம்னு அந்த இடத்துல யானை. காண வாரணம் காட்டுக்கோழி. கதிர்வரை எம்ப அது பகலவன் அங்கே வருவதனை பார்த்து இந்த கோழி கூவ வரினவில் கொள்கை மறைநூல் வழுக்கத்து. அதாவது மறைநூல்களிலிருந்து பகுதிகளை எடுத்து சொல்லுகின்ற அந்த நெறியிலிருந்து வழுக்கத்து வழுக்கியவர்கள், வேத நெறியில் நில்லாத பார்ப்பார்கள், அதிலிருந்து தவறியவர்கள். இவங்களுக்கு ஊர்ல இடம் கிடையாது, ஊருக்குள்ளார இவங்களுக்கு இடம் கிடையாது. ஊருக்கு வெளியில இவங்க ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. ஒன்று நினைவிலே கொள்ளுங்கள், பார்ப்பன சேரி என்றதற்கு பெயர். சேரின்னா இந்த இடத்துல இப்ப இருக்கிற பொருள் இல்லை. அந்த காலத்துல ஒரு மக்கள் சேர்ந்து வாழக்கூடிய இடத்துக்கு பேர் தான் சேரி. பார்ப்பன சேரி, சமன் சேரி, பௌத்த சேரி என்றெல்லாம் சொல்லப்படும். வணிக சேரி என்று சொல்லப்படும். அதே போல இங்கு பார்ப்பன சேரிமா யாரு? இவங்க ஊருக்குள்ளார இல்லை. ஏன் ஊருக்குள்ளார இல்லை? இவர்கள் வேத நெறியில் ஒழுகக்கூடியவர்கள் இல்லைன்னு வெளியில வச்சுட்டாங்க. இப்ப இதுக்கு ஊருக்குள்ளார இருக்கிற இடத்துக்கு பேரு அது பார்ப்பன தெருன்னு நாம சொல்றோம். அவங்க அப்படி சொல்லிக்கல, அவங்க அக்ரஹாரம்னு சொல்லிக்கிட்டாங்க. அது என்ன அக்ரஹாரம்? ஹாரம்னா மாலைன்னு பொருள். அது தமிழ்ல ஆரம்னு சொல்லுவோம். கிரக அக்ரஹாரம், கிரக ஆரம், மாலை மாதிரி வரிசையா இருக்கிற வீடுகள். அக்ரஹாரம் உயர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய வீடுகளின் வரிசை. என்பது எதிர்மறையாகவும் வரும், உயர்வுக்கும் வரும். முன்னாடி ஒரு எழுத்து வந்துட்டதுன்னா உயர்வுக்கும் வரும், அதே போல தாழ்வுக்கும் வரும். நாயகன் அப்படின்னா உயர்ந்தவன், விநாயகன்னா மிக உயர்ந்தவன். வீங்கிற ஒரு எழுத்து அப்படி. சுத்தம் அப்படின்னா வடமொழியில அது அசுத்தம்னா எதிர்மறை. போட்ட உடனே எதிர்மறை ஆயிடுச்சு. நீதி அநீதி, அது போல உயர்வுக்கும் தாழ்வுக்கும் ஒரு முன்னொட்டு வரும். அதுக்கு பேர் முன்னொட்டு, ப்ரீஃபிக்ஸ். வேனில் வீற்றிருந்த வேய்கறி காணத்து, வேய் மூங்கெல்லாம் கரிந்து போகக்கூடிய காணத்தில் காண வாரணம் கதிர்வரை எம்ப வரினவில் கொள்கை மறைநூல் வழுக்கத்து குறிநூல் மார்பர். மார்பல பூணூல மாத்திரம் போட்டுட்டாங்க, ஆனால் அந்த நெறியில அவங்க நிற்கவில்லை. குறிநூல் மார்பல் உறைவதி சேர்ந்து அவர்கள் இருக்கிற இடத்தோட போய் சேர்ந்தார்கள். மாதவத்தாட்டியோடு காதலி தன்னையோர் தீது தீர் சிறப்பில் சிறையகத்து இருத்தி
ஒரு பத்திரமான ஒரு இடத்துல கொண்டு போய் அந்த கவுந்தி அடிகளையும் காதலியாகிய கண்ணகியும் ஒரு இடத்துல இருத்தி வைத்து விட்டு தங்குமாறு சொல்லிவிட்டு இடுமுள் வேலி நீங்கி போட்டிருந்த வேலியை தாண்டி அங்கோர் நெடுநெறி மருங்கில் நீர்தரைப்படுவோம். தண்ணீர் தாகம் தாங்கல, வேநீர் பருவம் இரவுல வந்தாலும் கூட காலை பொழுது விடியக்கூடிய நேரத்துல போய் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரலாம். அவனுக்கு தாகம் இருக்கிறதோ இல்லையோ, கண்ணகிக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று கருதினான். உடனே நெடுநெறி மருங்கின் நீர்தலைப்படுவோம். தலைங்கிறது 7ஆம் வேற்றுமை உருவு, நீரிடத்து என்று பொருள். தலை, கால், கண் இதெல்லாம் 7ஆம் வேற்றுமை உருவு தான். நெடுநெறி மருங்கில் நீர்தலைப்படுவோம். அந்த நீர் இருக்கக்கூடிய இடத்துல அங்கிருந்து போறான். இப்பதான் ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது. காதலி தன்னோடு கானகம் போன்றதற்கு உதுலை கிருகின் உயர்த்தனங்களை, அதாவது இளங்கோவடிகள் படிக்காத சங்க இலக்கியம் தொல்காப்பியம் எல்லாம் இல்ல, அவ்வளவும் படிச்சிருக்கிறாரு. இதுக்கெல்லாம் இங்க இடம் இருக்கு. காதலி தன்னோடு கானகம் போன்றதற்கு, காதலியோடு கானகம் போந்தான் ஒருத்தன். அவன் காதலியை கானகத்திலே பிரிந்தான். அவன் தான் நளன். அது வடமொழி நூல் சொல்லுகிறது. மகாபாரதத்துல ஒரு கிளைக்கதை நைஷதம் என்று சொல்லப்படும். அதுதான் நைடதம் என்று தமிழ்ல ஆக்கப்பட்டது. அங்க நளன் தன்னுடைய மனைவியோடு போயிருந்தான். படாத பாடு படக்கூடிய இந்த கானகத்துல இவளோட நாம போனால் இவளுக்கு எவ்வளவு துன்பம். என்ன இருந்தாலும் ஒரு அரசனுடைய மகள், அதனால நான் இவளை விட்டுட்டு பிரிஞ்சு போனா இவ தனக்குரிய தந்தையோடு போய் சேர்ந்துருவா, பாதுகாப்பா இருப்பா. அதனால நாம பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எப்படி துன்பம் வருதுன்னா, அந்த அந்த பறவை எனக்கு பிடிச்சு கொடு, அழகா இருக்குன்னு அவ உடனே என்ன பண்ணா, பறவையை பிடிக்கிறதுக்காக இடுப்புல இருக்கிற வேட்டிய அவிழ்த்து அதை புடிச்சான். அது பறவை அந்த வேட்டியை கவிட்டு பிடிச்சு. உடனே என்ன பண்றது, ஒரு ஆடை 2 பேரா உடுத்திட்டு இருக்கிறாங்க. இரவு நேரத்துல பார்த்தான், பாதி ஆடைய அறிந்து அவளை தனியா காட்டுல விட்டுட்டு இவன் கிளம்பிட்டான். இவளை துன்பத்திற்கு ஆளாக்க கூடாது என்று கருதி அவன் போயிட்டான். நளன், இதுதான் நளனுடைய கதை. உண்டொடி தன்னை உறக்கத்தை நீத்ததுவும் பண்டை விதியின் பயனேதான் அப்படின்னு புகழேந்தி பாடினார். அதனால அவ்வளவு துன்பம். அதைத்தான் கவுந்தி அடிகள் சொல்ல போறாங்க. ஒருத்தன் நளன் ஒருத்தன் சூதாடி நாட்டையெல்லாம் இழந்துட்டு கடைசியில படாத பாடுபட்டான். ஹரிச்சந்திரன் ஒருத்தன் இப்படியெல்லாம் மக்கள்லாம் இருந்தார்கள். அணையும் மல்லை ஆயிழைதனோடு பிரியா வாழ்க்கை பெற்றடை என்று. நீ பரவாயில்லப்பா கோவலா, எப்படி ஆறுதல் சொல்றாங்க தப்பா, நீ பரவாயில்ல. அவன்லாம் பொண்டாட்டிய மனைவியை விட்டுட்டு தவிச்சான். நீ மனைவியோடு தானே அந்த துன்பத்தை அனுபவிக்கிற, இது உனக்கு கொடுத்து வச்சிருக்கணுமப்பா என்று அணையுமல்லை ஆயிழைதனோடு பிரியா வாழ்க்கை பெற்றடை என்று. ஒண்ணு கவலைப்படாத அப்படின்னு சொல்ற. அது போல இங்க காதலி தன்னோடு கானகம் போன்றதற்கு ஊதுரை குறுகின் உயிர்த்தனன் கலங்கி. துருத்தி ஈயம்பூசுறவன் துருத்தி வச்சிருப்பான், அது ஒரு அடி அடிச்சவன புஷ்ருங்கும். அது மாதிரி பெருமூச்சு விடுறான். உயிர்த்தனன் கலங்கி. உயிர்த்தனன்னு வினை முற்றா இருக்கும், ஆனா பின்னாடி கலங்கின்னு வந்துட்டதுனால முற்றச்சம். உயிர்த்தனன் கலங்கி உட்புலம்பு உறுதலின், உள்ளார மனசு புலம்பு. யோ இப்படி ஆச்சேன்னு. இப்ப தனிமையில இருக்கிறான், கண்ணகிக்கு முன்னால இருந்தா இப்படி புலம்ப மாட்டான். உட்புலம்பு உறுதலின் உருவம் தெரிய, அவனுடைய உருவமே மாறி போச்சுப்பார். இது எல்லாமே அப்படியே அந்த நலனுடைய செய்தி பற்றி வர்ற. நலனுக்கு அப்படிதான் உருவம் மாறி போகுது. உருவம் தெரிய கற்புல மயக்கத்து கௌசிகன் தெரியான். அந்த கோசிக மாணி என்று ஒரு அந்தாளன் அங்க வர்றான். முன்னாடி ஒரு அந்தாளன் நான் பார்த்தோம், மாடல மறையோ. அவன் வழிபாடு செய்வதற்காக வந்தவன். அவன் மதுரை செல்கிற வழியை சொல்லி இருக்கிறான். அதெல்லாம் கேட்டு இப்ப இந்த அந்தனை இவன் பாக்குறான். கோசிக மாணி, மாணி தன்னகரம் போட்டிருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன பொருள்? மாணின்னா பிரம்மச்சாரின்னு எழுதுவாங்க, அதாவது மனமாகாதவன் என்று பொருள். மாணின்னா மனமாகாதவன்.
பிரம்மச்சாரி வடமொழியில. மாணி அப்படின்னா இந்த சொல்ல கம்பர் என்ன பண்ணுவாரு, அனுமன் வந்து மனமாகாதவன் எப்பவும். அவன் அங்கிருந்து வந்து வணங்கி நிக்கிறான் ராமனுக்கு முன்னால. யார் நீ அப்படின்னு ஒண்ணு, மானியாம் படிவம் நோக்கி. மாணவன் அதுல இருந்து வந்து சொல்லுதான் மாணவன். மாணவன் கல்விக்குரிய பருவத்துல மணந்து கொள்வதில்லை. அந்த பருவம் மாணவ பருவம். அதுதான் மாணின்னு சொல்லப்படும். அவ்வாறு கோசிய மாணி, கோசிகன்னு தமிழ் நெறிப்படுத்தி சொன்னார். கௌசிகன் என்பது வடமொழி பெயர். கௌசலை கோசலை என்றாயிற்று. அதுபோல தமிழ் நெறிப்படுத்தி கோசிக மாணி, கோசிகனாகிய அந்தணனும் அவன் பார்த்தான். கற்புல மயக்கத்து யாரு இது, கோவலன் மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் பார்க்கறான். கற்புல மயக்கத்து கௌசிகன் தெரியான், அவனுக்கு தெரியல. கோவலன் பெரிய உடனே பார்த்தான். அவன்கிட்ட போய் ஐயா நீங்க கோவலனா அப்படின்னு கேட்க கூடாது. அது அடையாளம் தெரிந்து கொள்ளக்கூடிய முறை இல்லை. சில பேரு, நான் இந்த காட்சியை நானே பார்த்தேன். கும்பகோணம் பேருந்து நிலையத்துல ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு. பின்னால ஒருத்தர் வந்து ஓங்கி முதுகுல தட்டினாரு, பலார்னு அரைஞ்சாரு. ஏ சாரங்கபாணி அப்படின்னாரு. திரும்பி பார்த்தா அவர் சாரங்கபாணி இல்ல, யாரோ வேற ஆளு. உடனே ஐயோ என்னுடைய நண்பன் சாரங்கபாணின்னு நினைச்சுல உன்னை நான் அடிச்சுட்டேன்னு சொல்றதுக்கு என்ன பண்றது, ஒரே ஒரு சொல்லால எல்லாத்தையும் தொடுத்துடலாம். சார் சாரி சார், அதுல எல்லாமே கரைஞ்சு போடும். இது இது என்ன நாகரிகம்? ஒருவரை போய் அடையாளம் காணுகிற முறையாது. ரெண்டு பேருக்கும் ரொம்ப நெருக்கம் இருந்திருக்கலாம், ஒருத்தருக்கு அடித்து விளையாடி இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல முதுகுல போய் தட்டி இவர் அவராதான் இருப்பார் என்று யூகத்து உயிர்த்துணர்வோடு பார்த்தா எப்படி இருக்கும்? அப்பதான் நான் பார்த்தேன், அடிபட்டவரு அவருடைய முகத்துல ஒன்றும் புரியாம நிற்க, இந்த ஆளு நினைச்சுங்க, நான் நண்பன் நினைச்சுட்டேன். நண்பன் நினைச்சா அதுக்காக இப்படியா கேட்கணும்ல? இப்ப பாருங்க என்ன நாகரிகத்தை இது காட்டுகிறதுன்னு பாருங்க. கோசிக மாணி கேட்கிறான். உடனே கோவலனை பார்த்து பேசுறப்ப பக்கத்துல ஒரு மாதவி கொடி இருக்கு. அந்த கொடியை பார்த்து கோவலன் விரிய கொடுந்துயிரெய்திய மாமலர் நெடுங்கண் மாதவி போன்று அருந்திரல் வேனிற்கு அலர்களைந்துடனே வருந்தினை போலும் மாதவி. ஏ மாதவி கொடியே, இந்த வேனிற் காலத்தில் நீ ரொம்ப வாடி இருக்கிய, அந்த கோவலனை பிரிந்த மாதவியை போல நீ வாடி இருக்கியன்னா. உடனே பாசிலை குறுகின் குறுகுன்னா குறுக்கத்தி மாதவி கொடி, பாசிலை குறுகின் பந்தரில் பொருந்தி கோசியமானி கூற கேட்ட அதுனே கூறியது. அவன் கோவலனா இருந்ததுனால டக்குன்னு என்ன சொன்ன அப்படின்னா, அவன் உடனே நீதான் யா தீதிலன் கண்டேன். என்ன அருமையான ஒரு இடம் பாருங்க. உங்களை எங்கேயோ பூ அந்த மாதிரி நாகரிகமான முறையெல்லாம் இருக்கு. ஐயா உங்களை எங்கோ பார்த்தது போல இருக்கிறதேன்னு கேட்கறதுதான் நாகரிகம். இந்த இடத்துல கையில ஒரு ஓலை வச்சிருக்கிறான், அதை கொடுத்தாங்கணும், வேற ஆள்கிட்ட கொடுத்துடக்கூடாது. கோவலன் என்று தெரிந்துதான் கொடுக்கணும். சரியான அந்த காலத்துல கடிதம் எழுதும் போது முதல்ல பேரு, தெருவு, ஊரு அந்த மாதிரி எழுதுற முறை இல்லை. பழைய அஞ்சல் அட்டைகளை எடுத்து பாருங்க. 1890 வந்த அஞ்சல் அட்டையில என்ன எழுதியிருப்பாங்கன்னா, தஞ்சாவூர் ஜில்லா கும்பகோணம் தாலுக்கா, அட்ரஸ் இப்படிதான் இருக்கு. தஞ்சாவூர் ஜில்லா கும்பகோணம் தாலுக்கா மேட்டு தெருவில் இருக்கக்கூடிய கண்ணப்பருடைய திருக்குமாரர் மாரிமுத்து அவர்களை நேரில் பார்த்து கையில் கொடுக்கவும் எழுதியிருப்பான். இதுதான் அட்ரஸ் அந்த காலத்துல எழுதுறது. அதாவது உரிய செய்தி உரியவருக்கு போகணும், அதுதான் குறிக்கோள். அது அஞ்சல் துறையா இருந்தான்னு எந்த துறையா இருந்தான்னு. அதனால அவ்வாறு இவன் சரியான ஆளை கண்டுபிட்டோங்கிறதுக்காக தீதீரன் கண்டேன். ஐயா நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன், அவனை பார்த்துட்டேன். எப்படி கண்டான் அப்படின்னா,
கோவலம் பெரிய கொடுந்துயரேதிய மாமலர் நெடுங்கண் மாதவி போன்று குறுக்கத்தையே நீ வாடிட்டு இருக்கிய இந்த வேணில் காலத்துல அப்படின்னு அவ்வாறு சொல்லி அடையாளம் கண்ட பிறகுதான் இந்த மடலை கொடுக்க போறான். அதை இனி அடுத்த வகுப்புல காணலாம் என்று சொல்லி கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.